ஹாய். நான் சிங்கப்பூர்ல இருந்து. ஆ என்னங்க ஆள் ரொம்ப டல்லா இருக்க மாரி இருக்கீங்க. வர வர ரொம்ப மெலிஞ்சிட்டே போற. நீ நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா? கண்ணு கூட ஏதோ உள்ள போன மாரி இருக்கே. சரியா தூங்குறது இல்லையோ? உன் கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு. செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருந்தியா? நம்ம உடம்புக்கு சாப்பாடும், தூக்கமும் ரொம்ப முக்கியம். அதுலயும் பிரேக்ஃபாஸ்ட்ட கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ்ல ஒரு பழமொழியே இருக்கு. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும். மத்தியானம் சாதாரண மனிதர்கள் மாரி சாப்பிடணும். ராத்திரி பெக்கர் மாரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சமா சாப்பிடணும். ஆமாங்க, நெறைய பேர் காலை சாப்பாட்ட தவிர்த்துட்டு வராங்க. இப்ப கொஞ்ச நாளா எல்லாருமே வேலைக்கு போறதுனால, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போறதுனால, குழந்தைங்கள்லேருந்தே சாப்பிடுறது இல்ல. குழந்தைகளுக்கும் சரி ஸ்கூலுக்கு போகக்குள்ள நம்ம சாப்பாட்ட குடுத்து அனுப்பணும். சத்துள்ள உணவா சாப்பிடுங்க. உங்க குழந்தைகளுக்கும் காய்கறிகள், பழங்கள், கீரை, பால், முட்டை, மீன் இதெல்லாம் உணவுல சேர்த்து குடுங்க. இந்த வெளிப்புற உணவுகள தவிர்த்துடுங்க. ஆ இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அதிகமா வெளிய சாப்பிடாம வீட்ல சாப்பிடுறதுக்கு பழகுங்க. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடுங்க. ஆ உடம்புக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைகளுக்கு இப்பயே அந்த ஹேபிட்ட வளர்த்து விட்டா தான் பிற்காலத்துல நோய் நொடி இல்லாம இருப்பாங்க. இப்ப நெறைய வியாதிகள்லாம் வருது. ஸோ அதுலேருந்து அவங்கள காப்பாத்திக்கணும்னா, நம்ம கொஞ்சம் இப்பயிலேருந்தே கொஞ்சம் சத்துள்ள ஆகாரமா குடுக்கணும். குழந்தைங்களுக்கு குடுத்து வளங்க. நானும் ட்ரை பண்றேன். ஆனா என் பிள்ளைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூக்கம். தினமும் எத்தன மணி நேரம் தூங்குறீங்க? தெரியாது தெரியாது தெரியாது. 7லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்படியா? நீங்களும் அத ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஃபோன தூக்கி அந்த பக்கத்துல ஓரமா வச்சுட்டு நிம்மதியா தூங்குங்க. அதுலயும் பக்கத்துல தலைக்கு பக்கத்துல வச்சுட்டு தூங்காதீங்க. அதுலேருந்து வர ரேடியேஷனும் நமக்கு ஆகாது. நெறைய சொல்றாங்க. எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம உடம்பு முக்கியம். நம்ம இருக்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும் நம்ம குழந்தைங்க கூட அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதெல்லாம் குட்டி குட்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய். குட் நைட். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.